டிஎன்பிஎஸ்சி நம்ம மாணவர்களுக்கு வந்து பகடையில் ஒரு டவுட்டா என்ன பாப்பா உன் டவுட் உனக்கு? பகடை கணக்கு எனக்கு தெரியல சார், எப்படி போடுறது? வெரி சிம்பிள் தான்மா. சரியா, நம்மளுக்கு பகடை அப்படின்னு சொன்னா சரியா, நம்ம ஊர்லலாம் வந்து தாயம் விளையாடுறல அப்படிங்கும் போது உனக்கு பார்த்தீங்கன்னா பகடை ஊடுற மட்டும் சொல்ல சரியா. அப்படி பார்த்தா முகங்கள் மொத்தம் 7, எவ்வளோ ஃபேஸ் வந்து 7. ஆனால் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை இருக்கு? சரி, 1 2 3 4 5 6. நம்ம பகடை இருக்குது இவ்வளோதான் லெட்டர்ஸ், இவ்வளோ நம்பர்ஸ். ஓகேவா, இவ்வளோ நம்பர்ஸ் தான் இருக்குது. சரியா, நீங்கள் ஒன்றும் இல்லை, உனக்கு எதிர்பக்கம் கேட்டாங்கன்னா கிளாக் வைஸ், என்னது எதிர்பக்கம் கேட்டால் கிளாக் வைஸ் எடுத்துக்கணும். சரியா, கிளாக் வைஸ்னா இதுதான் பொசிஷன். சரியா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயுமே 3 நம்பர் இருக்கும். சரியா, 3னா 3 முகல், அதான் மொத்தம் 6 முகல் இருக்கும். அப்படி இதில் காமனான நம்பர் எது இருக்கு? 5 இருக்கு. 5 இருக்குதா? 5 இருக்கு. சரியா, முதல் பாக்ஸ் இது, இரண்டாவது பாக்ஸ் இது. ஓகேவா, முதல்ல கிளாக் வைஸ் இங்கிருந்து இங்க எப்படின்னா என்ன இருக்கு? 2. இங்க என்ன இருக்கு? 3. சரி, அதே மாதிரி நான் பொதுவான நம்பர் இங்க 5 சொன்னோம். ஓகேவா, 5 கீழே போட்டுக்க. பொதுவா நம்பர் கிளாக் வைஸ் வந்து 6 இருக்குது, அது கீழே 4 இருக்குது. என்ன क्वेश्चन படிச்சு தம்பி? 2 இன் எதிர்பக்கம் 2 ஆப்போசிட் நம்பர் என்ன? 6. சரியா, 6 எதிர்பக்கம் 2. சரியா, எப்படி கேட்டாலும் ஆன்சர் தான். 3 இன் எதிர்பக்கம் 4. சரி, 4 இன் எதிர்பக்கம் 3. 5 இன் எதிர்பக்கம் 5ன்னு சொல்ல முடியாது. இதுல இல்லாத நம்பர் இது. சரியா, இங்க பாரு என்ன இருக்குங்க? 5 இருக்குதா? சரி, 6 இருக்குதா? அடுத்து 3 இருக்குதா? அடுத்து 4 இருக்குதா? அடுத்து 2 இருக்குதா? இப்ப இல்லாத நம்பர் என்ன? 1. சரியா, 1 எதிர்பக்கம் 5, 5 எதிர்பக்கம் 1. சரியா, புரிஞ்சா? வெரி சிம்பிள் தம்பி. சரியா, உங்களுக்கு புரிஞ்சா? வெரி குட்.